தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா தளவாய்புரம் கிராமத்தில் வசித்து வரும் தேவேந்திரகுல வீராளர் சமூகத்தை சார்ந்த அந்தோணிராஜ் அவர்களை சிவகிரி காவல்துறையினர் தாக்கியதில் மனமுடைந்து விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். தற்பொழுது அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தென்காசி மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்து அவருடைய மகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை களத்திலிருந்து நேரடியாக வழங்குகிறது காலாடி தலைமுறை. நான் அந்தோணிராஜ் பொண்ணுங்க சார். நாங்கள் தலாயபுரத்தில் வசிந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் இடம் வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இட பிரச்சனை. அந்த விஷயத்தில் நாங்கள் எஸ்ஐக்கு போனோம். எஸ்ஐ இதை நீங்கள் கோர்ட்டில் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இங்கே வராமலே என்ன நடக்குன்னு எதுன்னு தெரியாமலே இங்கே பார்க்காமலே ஆப்போசிட்டுக்காரங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இடத்த அளக்கங்குள்ளையுமே எங்கள் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அங்கே நிற்கும் போது போன உடனேயே அசிங்கமாக பேசி அது இருக்கா இந்த ஒர்க் கார்டு வச்சு தான் நாங்கள் வாங்குதோம்னு சொன்னால், நீ பட்டா வச்சுருக்கியா பத்திரம் வச்சுருக்கியா எல்லாம் கேட்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார், ஒர்க் கார்டு இருந்தாலே நாங்கள் இலவச வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு சட்டம் தெரியுமா? ஏன் ஸ்டேஷனுக்குள்ளே எனக்கு தான் சட்டம் தெரியும், நீ நான் சொல்லது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை அடிச்சிட்டாங்க சார். மரியாதை குறையாக பேசி அடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உள்ளே வச்சுட்டாங்க சார். வச்சுட்டு மறுபடியும் வெளியே விட்டாங்க சார். மறுபடியும் டெய்லி அதுலேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி எங்கள் அப்பாவை மன உளைச்சலை இது பண்ணாங்க. ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க கிட்ட அந்த பொண்ணு அவங்க வீட்டம்மா குளிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா எட்டி பார்க்குற மாதிரி, நீ எழுதி கொடு, அப்படி எழுதி கொடுத்தா தான் அவன் மேலே நான் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். அந்த இதில் எங்கள் அப்பா மனம் உடஞ்சி ஒரு வாரமாக டெய்லி எங்கள் அப்பாவை அங்கே அலைக்கழிச்சாங்க. அங்கே போய் கடைசி நாள் போகும்போது மன வருத்தத்தோடு தான் எங்கள் அப்பா வாசலில் நின்று மருந்து குடிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க சார். ஆனால் உள்ளே போய் அவங்க தான் போலீஸாருங்க தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. எங்கள் அப்பா 3 நாளாக திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். நேற்று அன்னைக்கு தான் இறந்தார். எங்களுக்கு நீதி வேணும். இந்த பொய்யா எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஐயாவும் அவங்க கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் எங்கள் அப்பாவோட உடலை நாங்கள் வாங்குவோம். எங்களுக்கு நீதி வேணும். எங்கள் அப்பா எதனால் இறந்தாங்க, இந்த அவமானத்துக்கு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நீதி வேணும் சார். அதாவது அப்பாவை காவல்துறையை தாக்கியதாக கூறப்படுகிறது, அது உண்மையா? உண்மை சார். அப்ப என் பையன் 3 வயசு பையனையும் கொண்டு தான் போயிருக்காங்க சார். என் பையன் முன்னாடி தான் அசிங்கமா பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. என் பையனே எனக்கு வெளியூர், என் பையன் இங்க இருந்தான் 1 மாசம் லீவுக்கு. அப்போ ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான் சார் என் பையன். நம்ம சமூக தலைவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? நீங்க சமூக தலைவர்னா நம்ம அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கீங்க சார்? எங்களுக்கு சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். என் அப்பா சாவுக்கு காரணமான இருக்கவங்கள, பொய் கேஸ் கொடுத்தவங்கள நடவடிக்கை எடுக்கணும் சார். எங்களுக்கு வாழ்வாதாரமே எங்கள் அப்பா தான். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அவர் இல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாது சார். அவர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்தார். எங்கள் அக்கா, நான் 3ஆவது பொண்ணு. எனக்கு அண்ணன் அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா மாப்பிள்ளை இறந்து 2 வருஷம் தான் சார் ஆகுது. எங்கள் அக்கா குடும்பத்தையும் அவர் தான் சார் பார்த்துக்கிட்டு வந்தார். இனிமேல் யார் சார் பார்ப்பா அந்த இடத்துல இருந்து? எங்களுக்கு நீங்கள் தான் சார் வாழ்வாதாரம் வாங்கி தரணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் சார். எங்கள் இடத்துல இருந்து நீங்கள் நினச்சி பாருங்க சார். எங்கள் அப்பா செத்துருக்கிறதுக்கு இருந்தவங்களுக்கு காரணம் இப்போ இந்த அந்தோணிராஜ் இல்லை சார். அவங்கள வேலையை விட்டு நீக்கினாதான் உண்டு சார். வேற சஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த மாதிரி எங்களை மாதிரி பாதிக்கப்படக்கூடாது சார். எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அதுதான். நாங்கள் இருக்க இடத்துல இன்னொரு வேற இடத்துக்கு அவங்க இப்போ போனாலும் அந்த இடத்துலையும் அவங்க கண்டிப்பாக இதே மாதிரி உருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க மேலே 22 கேஸ் இருக்குது சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களுமே 15ஆம் தேதியிலேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் எங்களுக்கு எடுக்கலை. நேற்று நாங்கள் போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். அது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா இறந்ததுக்கு நீதி வேணும், வாழ்வாதாரம் வேணும் சார். தற்பொழுது தளவாயபுரம் கிராமத்தில் விவசாயி அந்தோணிராஜ் அவர்களின் உயிரிழப்பால் தளவாயபுரம் கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. தற்பொழுது நம்முடைய சமூக தலைவர்கள் இந்த அந்தோணிராஜ் அவர்கள் குடும்பத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று காலாடி தலைமுறை சார்பாக சமூக தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அவருடைய சித்தி மகன் இணைந்திருக்கிறார். அவர் என்ன கூற இருக்கிறார் என்பது கேட்போம். சொல்லுங்க. சித்தி மகன் அந்தோணிராஜ் சாவு காரணமாக இருந்த எஸ்ஐயை சிவையில் நேற்று போராட்டம் பண்ணோம். போராட்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே பிடிச்சி அடைச்சி வைக்க சொன்னோம். எஃப்ஐஆர் போட்டது சொன்னாங்க, சரின்ட்டு வந்தோம். தலைவர் சொல்லதை கேட்டு வழி நடக்கும் அப்படின்னு. எங்களுக்கு நேர்மை வேணும், நீதி வேணும். நீதி நேர்மையும் வேணும். அவர் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.
மறுபடியும் வாழ்வாதாரத்துக்கு அவரை வச்சு தான் வழி அந்த குடும்பத்துக்கு. அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் உதவி பண்ணணும். தற்பொழுது காவல்துறை மரணங்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. தம்பி ஆகாஷ் படுகொலை காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அதே போல சிவகிரி தலவாய்புரம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அந்தோணிராஜ் அவர்களும் காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தப்பட்டதனால் காரணத்தால் தான் விஷம் மருந்தி தற்கொலைக்கு முயன்றார். தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து இந்த காவல்துறை மரணங்கள் காவல் நிலையத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு, அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என காலாடி தலைமுறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நீ இருக்கிறது நீ எனக்கு அந்த பொடி Gracias.